டாக்டர்மா சரி. ஆக்சுவலா உணவு அப்படிங்கிறது நமது அடிப்படை தேவை இல்லையா? இன்னைக்கு அந்த உணவு அப்படிங்கிறது நிறைய நோய்களை தரக்கூடியதா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவும் இன்னைக்கு இருக்கு இல்லையா? இந்த உணவுனால வரக்கூடிய நோய்களை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற விடிவை நீங்க தரணும். சிக்கலுக்கான தீர்வை இன்னைக்கு நீங்க தரணும். இப்ப பார்க்கலாமா? சரி, ஓகே. யார் ஃபர்ஸ்ட் பேசுறது? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு வந்து உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உணவு சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுல மருந்தே உணவு அப்படின்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகிறதுக்கே காரணம் வந்து அது உணவாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட உணவுகளை வந்து அவங்க கம்மி பண்ணணும். அடுத்த பாயிண்ட். அடுத்தது வேற ஏதாவது பாயிண்ட்? முன்னாடிலாம் மனிதர்கள்லாம் பசிக்காக சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க வாய் ருசிக்காக சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் ஃபுட் என்ன இருந்தாலும் சுவையாக இருந்தாலும் ஆனால் நம்ம எதிர்காலம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு கசப்பாக தான் அமையும் சாப்பிட்டு. மேம் இப்போ வந்து அன்டைமில் போய் வெளியே போய் சாப்பிட்றது வந்து காமன் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா நார்மலாகவே போய் வெளியே போய் நைட் மீட்னாலே வெளியே போய் உட்காந்து சாப்பிட்றது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு தெரியாமையே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறையா ஹெல்த்தில் தான் நிறைய இஷ்யூஸ் ஆகுது. அதனால வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ வந்து டைமுக்கு சாப்பிட்றது, அவங்க அன்டைமில் சாப்பிடாம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு டைமுக்கு சாப்பிட்டு அவங்களோட லைஃப் சர்க்கிளை வந்து கரெக்டாக முடிச்சுட்டா இது எல்லாமே குறையும். நோயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடணும். சூப்பர், நல்ல ஒரு தீர்வு. வேற இப்போ வந்து எல்லாருமே டேஸ்ட்டை தான் பார்க்குறாங்களே தவிர அது என்ன இந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு நல்லதா என்னது அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சில ஜங்க் ஃபுட்ஸில் என்ன சேர்க்குறாங்கன்னா அஜினோமோட்டோ, அது டேஸ்ட்டுக்காக அது சேர்க்கறதுனால என்ன ஆகுது, அந்த டேஸ்ட்டு இது பண்ணி அடிக்ட் ஆகும். அந்த இது அடிக்ட் ஆகி இந்த எக்ஸாம்பிளுக்கு பாவக்காய் இந்த மாதிரி கசப்பான காய்கறியெல்லாம் நம்ம சாப்பிடாம அதை வெறுக்கிறோம். இது காரணம் இந்த மாதிரி கெமிக்கலை இது பண்ணி ஜங்க் ஃபுட்டு. எக்ஸாம்பிள் சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு இந்த மாதிரி. அருமையான பாயிண்ட். வேற இப்போ இருக்க உணவுல நிறைய சேர்த்துக்கிறது மைதா அப்படிங்கிற ஒரு இது சேர்த்துக்கிறாங்க. அந்த மைதா வந்துட்டு உடலுக்கு ரொம்ப கெடுதல். இப்போ நிறைய உணவுல அது சேர்த்துக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்துட்டு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் இப்போ வந்துட்டு டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கு. ஸோ அதை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ராகி, கம்பு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மல்டி கிரெயின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்பு. மைதா உணவு பொருளை தவிர்க்கணும். சூப்பர் சூப்பர். வேற மேம் இப்போ இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பீட்சா, பர்கர் இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. இதனால என்ன ஆகும்னா அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை விட்டுட்டு நேச்சுரலாக வர கிரெயின்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது, நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சூப்பர். வேற மேம் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அது நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி தான் இருக்குது மேம். அப்புறம் வந்துட்டு அது என்ன இம்பேக்ட் வருது அப்படின்னு தெரியாமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம லைஃப் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்காது. அப்புறம் வந்துட்டு நல்ல ஃபுட் இல்லைன்னா லைஃப் சான்ஸ் தான். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நமக்கு நல்லது இல்லையா? வேற அடுத்தது வேற ஏதாவது? இப்போ நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட ஃபுட்டு அவங்க சாப்பிட்ட உணவுனால ரொம்ப வருஷம் உயிர் வாழ்றாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் 40 தாண்டதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால வந்து இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க நிறையா. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அவாய்ட் பண்ணிடுறோம். குழந்தைகளுக்கு மெயினாக கொடுக்குறது அவாய்ட் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். அடுத்த பாயிண்ட். இப்போ வந்து வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு தவிர எல்லாருமே வந்து வெளியில் தான் ஹோட்டல்ஸில் தான் நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால அந்த ஃபுட்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ அதை தவிர்த்து நல்லா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா உடம்புக்கு எதுவும் இருக்காது. ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு கெடுதி வராது. நல்ல பாயிண்ட். வேறமா? மேம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால இப்போ நிறைய பேருக்கு நிறைய வியாதியெல்லாம் வந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸை கம்மி பண்ணி நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்ஸ் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாலே இந்த சிக்கன்லேருந்து வேற சரி. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து அந்த உணவை தான் நம்ம மருந்தாக எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே நமது உடல் நோயை தீர்க்கும். அதுக்கு நிறைய வழிமுறைகளை வந்து நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்த்தரணும், அப்புறம்
அப்புறம் ஜங்க் ஃபுட் தவிர்த்தரணும், நேரத்துக்கு சாப்பிடணும். இது போன்ற தீர்வுகளை வந்து நிறைய தந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்குமே வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.